ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி சிஏடி சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோஸ் பிடிச்சதுன்னா வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட அது கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் டவுட்டை வந்து நான் வந்து கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டும் வந்து எடுத்திருக்காரு, ப்ளஸ் வந்து நம்மளும் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? நம்ம ஸ்டூடெண்ட் எடுத்தது பார்த்திங்கன்னா இது ஜிபிபி சிஏடி ட்ரேடு. நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. சரிங்களா? இது வந்து டார்கெட் பாதி போனதுக்கப்புறம் ஃபுல் டார்கெட் ஆல்ரெடி இது பண்ணியாச்சு. பாதி அடிச்சிருக்கிறத வந்து நம்ம டிஸ்பிளேயில் காட்டிட்டோம். இப்போ இது டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி 2 ஜோன் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ அது எப்படி வந்து இதாக இருக்குது, பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நான் ஜிபிபி சிஏடி டைம் ஃப்ரேமில் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நான் சார்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்துகிட்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஒரு பிளாக்குக்கு ஆர்டர் பிளாக் வருது அப்படின்னா அப்போ நம்ம வந்து டைம் ஃப்ரேமை 1 hourலேருந்து 5 minutesக்கு வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? 5 minutesக்கு சேஞ்ச் பண்ணிட்டு சிஹெச் வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சினாரியோவில் சிஹெச் வந்து இதுதான். பட் ஸ்டில் இன்னும் வந்து இங்கே ஜோனில் மிட்டிகேட் ஆகலை. ஸோ வந்து வெயிட் பண்ணுவோம் ஜோனில் மிட்டிகேட் ஆகிற வரைக்கும். இப்போ ஜோனில் மிட்டிகேட் ஆகிடுச்சு. சிஹெச் வந்து நம்மளுக்கு கொடுத்துருச்சு. சரிங்களா? பட் இந்த இடத்துல இதை மட்டும்தான் நம்ம வந்து ஆர்டர் பிளாக்னு எடுக்க முடியும். அப்படி பார்த்தா கூட நம்மளுக்கு இந்த இடத்துல இம்பேலன்ஸ் வந்து இல்லை. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். சரிங்களா? ரெண்டாவது எல்கியூ பார்க்கணும். லிக்விடிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல லிக்விடிட்டியும் அவைலபிள் இல்லை. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? மறுபடியும் மார்க்கெட் உள்ளே வருது, மார்க்கெட் வந்து ப்ரோக் பண்ணுது. சரிங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஜோன் வந்து நமக்கு ஃபெயில்ட் ஆகுது. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட்டிருந்தா கூட நமக்கு ஜோன் ஃபெயில்டு தான் ஆகுது. சரிங்களா? செகண்ட் இருக்கிற ஜோனுக்கு மார்க்கெட் வருது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம ஷார்ப்பாக கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த இடம் வந்து இதோடையே வந்து முடியுது. சரிங்களா? இதோடைய நமக்கு வந்து லோ. சரிங்களா? லோ முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற ஆர்டர் பிளாக்கில் நம்ம ஒரு வேலை எடுக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு தேவை 2 சிஹெச். சரிங்களா? 2 சிஹெச் பார்த்து தான் இதில் வந்து உள்ள என்ட்ரி எடுக்கும். இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது 2 சிஹெச் வந்து நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு சிஹெச் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அது இது. சரிங்களா? சிஹெச் அப்சைடுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருச்சு. செகண்ட் சிஹெச் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து அவைலபிளாக இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நமக்கு செகண்ட் சிஹெச் மார்க்கெட் வந்து கொடுத்துருச்சு. இப்போ நமக்கு என்ன வேணுங்க? ஆர்டர் பிளாக்ஸ் வேணும். சரிங்களா? ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்கிற ஆர்டர் பிளாக்கை நம்ம எடுப்போம். இங்கே வந்து இந்த ஆர்டர் பிளாக்கு, இங்கே வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த 2 ஆர்டர் பிளாக்கில் எது பவர்ஃபுல்லான ஆர்டர் பிளாக்குன்னா இந்த ஃபஸ்ட் இருக்கிற ஆர்டர் பிளாக். ரீசன் என்னென்னா அதுக்கு மேலே வந்து லிக்விடிட்டி சிட்டிங் இருக்குது. சரிங்களா? இது சிங்கிள் டாப்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஒரு விக்கு இன்னொரு விக்கு வந்து எடுத்துருச்சு. ஸோ சிங்கிள் டாப்னு எடுத்துக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் மார்க்கெட் வந்து கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ வந்து இன்னும் நமக்கு வந்து வேலிட் ஆகுது. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிற ஆர்டர் பிளாக்கில் எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் எடுக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல என்ட்ரி போட்டுக்கலாம். கொஞ்சம் பஃபர் வச்சாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் ரீசன்ட் ஸ்விங் லோவில் வச்சிங்கனாலும் ஓகே. சேஃப்டிக்கு ரீசன்ட் ஸ்விங் லோலேயே வைங்க. ஸ்விங் லோவில் வச்சாலுமே நம்மளுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா 1 hourல இருக்கிற ஹை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணுவோம். எங்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே. சரிங்களா?
நான் கொடுத்துருந்த சார்ட்லேயும் நான் இதை தான் டார்கெட் பண்ணியிருப்பேன். சரிங்களா, 1 ஹவரில் இருக்கிற ரீசன்ட் ஸ்விங் ஹை. இப்போ வந்து நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத வாட்ச் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து டார்கெட் வந்து நமக்கு ஹிட் ஆகிடுச்சு. சரிங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணோம். இங்கே இருக்கிற ஒரு சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது கிட்டத்தட்ட ஒரு கவுண்டர் தான், பட் ஸ்டில் மறுபடியும் அதோட ட்ராக்கில் வந்ததுனால இப்போ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல 2 சிஹெச் வச்சு எடுத்து நம்ம வந்து போயிருக்கோம். சரிங்களா, அதனால தான் இது. பட் உங்களுக்கு அது வந்து ரேர் கேஸாக இருக்குது, இல்லை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா இதை நம்ம சிஹெச்சை எடுத்து இங்கே இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்கில் நம்ம வந்து போட்டிருக்கலாம். ஆர்டர் ஃப்ளோவில் கூட நம்ம வந்து போட்டிருக்கலாம். சரிங்களா, இங்கே நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஷார்ப்பஸ்ட்டை டேப் பண்ணிட்டு அது பாட்டுக்கு மேலே ஏறுது. ஸோ அதுவும் எனக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்த ஓபிஸ் வந்து 15 மினிட்ஸில் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து பிக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, 15 மினிட்ஸ் திட்டினோம்னா நமக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா, ரெடியூஸ் ஆகாது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே இது ஒன்று என்ட்ரி. இந்த கேண்டில் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இன்சைட் பார் அப்படின்ட்டு வரும். ஸோ வந்து இதையும் எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு அதில் வந்து ஏதாவது இது இருக்குது அப்படின்னா வந்து இன்னும் நிறைய கேண்டில்ஸ் வந்து A to Z வந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே மறுபடியும் வந்து எடுத்துருக்குது கேண்டில்ஸு. அப்படி இது பிரேக் ஆச்சுன்னா இதுக்கு வரும். இப்போ ப்ரெசண்ட்டு இதுலேயே நான் சொல்கிறேன். சரிங்களா, இதுக்கு வரும். அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து என்ட்ரிஸ் வந்து ஒரு வேளை ஸ்லிப் ஆனால் கூட அடுத்தடுத்த இதில் நீங்கள் வந்து என்ட்ரிஸ் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, இங்கே நம்ம பார்த்தோம்னாலே பார்த்திங்கன்னா 1 2 3 4 இதில் வந்து அந்த இன்சைட் பார் கூட உங்களுக்கு இம்பேலன்ஸு இல்லை அப்படின்னு நீங்கள் விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 3 என்ட்ரிஸ் வந்து நீட்டாக வந்து அமையுது. சரிங்களா, ஓகேங்க, இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம ஆர்ஆர் பார்த்தோம்னா இது வந்து 1:7. ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுடைய எஸ்எலை வந்து அந்த ஆர்டர் பிளாக்கு கீழே வச்சுருந்தீங்க அப்படின்னா 1:16. சரிங்களா, சேஃபஸ்ட் ஜோனில் நீங்கள் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு 1:7 வந்து நீட்டாக வந்து வரும். சரிங்களா, ரீசன்ட் ஸ்விங் லோவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 1:7 நீட்டாக வரும். ஓகேங்களா, ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.